கழட்டி விட்டாதான் அந்த ருத்ராவை நம்ம கஸ்டடிக்கு கொண்டு வர முடியும். ஏன் வந்தனா அப்படி சொல்ற? வேற என்ன சொல்றீங்க? அவரோட வேலைக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக யோசிக்கணும், அவசரப்படக்கூடாது, ஆச்சரியப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை எல்லாத்துல இருந்தும் தடுத்துக்கிட்டு இருக்காரு. வந்தனா, அதுல நம்மளோட நன்மையும் இருக்கு, அதையும் நம்ம யோசிக்கணும்ல. நீங்க வேணா யோசிங்க, நான் யோசிக்க மாட்டேன். இப்படி பரபரப்பா வரதுலயும் போறதுலயும் ஒன்னும் குறைச்சல் இல்ல, ஒரு மேட்டர் இருக்காது. வந்தனா, அவர் காதல விழுந்துற போது மெதுவா பேசு. ஏங்க விழுந்தா விழுந்துட்டு போகுது, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. இரு வந்துட்டாரு சார். வாங்க ரகுவரன், வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். மேடம், அந்த ருத்ராவுக்கு முடிவுரை எழுதியாச்சு. அப்படின்னா அவளை பெருசா ஒரு பிரச்சனை எல்லாம் மாட்டி விட்டாச்சு. அதுல இருந்து அவ கண்டிப்பா வெளியே வரவே முடியாது. நாம நிம்மதியா இருக்கலாம். அவ ஏன் கையால தான் சாகணும்னு நான் காத்துட்டு இருக்கேன். அவளை தூக்கிட்டு வராம அவ மாட்டிக்கிட்டா தப்பிக்க முடியாதுன்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் மேடம், கோழி குருடா இருந்தா நமக்கு என்ன, குழம்பு ருசியா இருந்தா போதும். அந்த மாதிரி நம்ம எதிரிய நாம பழி வாங்கினா என்ன, இல்ல வேற யாராவது பழி வாங்கினாதான் என்ன? நீங்க உங்க எதிரியா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இவ என்னோட எதிரி. இவளோட தலைவிதியை ஃபிக்ஸ் பண்றது நானா மட்டும்தான் இருக்கணும். இங்க என் புள்ள இருட்டறையில அடைஞ்சுக்கிட்டு அவ வந்தாதான் வெளியே வருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கிட்ட என்ன பதில் சொல்றீங்க? நீங்க அதை பார்க்காதீங்க மேடம். ருத்ராவன் நாம களத்துல நின்று பழி வாங்குறதுல ரொம்ப ரிஸ்க் இருக்கு. அதனால நாம பின்னாடி நின்று ரிமோட்ல ஆபரேட் பண்ணா பிரச்சனையே வந்தாலும் நீங்க மாட்டிக்க மாட்டீங்க. அப்புறம் ரகுவரன், நீங்க ஏதோ முடிவு கட்டிட்டேன்னு சொன்னீங்களே, அது என்ன? ருத்ராவை ஒரு கொலை கேஸ்ல லாக் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு.